டுடே நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு புது வண்டி நிறைய வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்து லைக் ஒரு 47 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் 1000 கிலோமீட்டர் 47 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் என்னென்ன வரும்ன்றதை நான் உங்களுக்கு கிளியராக தெரியப்படுத்துகிறேன். ஃபஸ்ட் விஷயம் வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிரேக் சாம்பர். ஆக்சுவலாக பிரேக்கோட லிக்விட் இருக்கும். இதுதான் பிரேக் சாம்பர். இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஒவ்வொரு வீலுக்குமே. அதில் உங்களுக்கு LH RH தனியாக மோட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கூலண்ட் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வைப்பர் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே உங்களோட நாலேஜ்க்காக நீங்கள் இதுமாரி கை வைக்க வேண்டாம். இது வந்து கேஸ் ஃபில் பண்ணுற இடம், ஏசிக்கான கேஸ் ஃபில் பண்ணுற இடம். இது இன்ஜின் ஆயில். இதில் தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் நீங்கள் செக் பண்ணுவீங்க, லெவல் செக் பண்ணுவீங்க. கீழே 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆயில் டினோட் ஆகும். ஸோ செக் பண்ணுற இடம். இது வந்து உங்களுக்கு வந்து கூலண்ட் மூவ் ஆகிற இடம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் வைப்ரேட்ன்றதுனால இதோட மோட்டர் டெக்னாலஜி இங்கே இருக்குது. உங்களுக்கு இது செப்பரேட்டாக இது ஒரு பெரிய டிவைஸாக இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இக்னிஷன் காயில்ஸ் எல்லாமே. அண்ட் வந்து இது வந்து 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்ரி ப்ளஸ் வந்து இது வந்து ஃபியூஸ் பாக்ஸ். இப்போ நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை தாண்டி வந்து இது கீழே வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டர், அப்புறம் வந்து ரேடியேட்டர், ஃபேன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக வரும் பின்னாடி சைடில் நம்ம நிறைய பார்க்கலாம். அதை பற்றி இப்போ நமக்கு என்னென்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக பிடிஏ டீம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். பிடிஏ டீம்னா என்னென்னா ஃபிசிக்கல் டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். ஸோ அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை செக் பண்ணி இந்த மார்க்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி செக் பண்ணியிருப்பாங்க மாருதி லெவல்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டீம் ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. இந்த வண்டி எல்லாமே செக் பண்ணி இது கரெக்டாக வந்திருக்கா, ஜாயின்ஸ் கரெக்டாக இருக்கா. இதை பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறேன், உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரி, ஓகே. 1000 கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, 1000 கிலோமீட்டர் 1 மந்த் வரும் ஃபஸ்ட் சர்வீஸ். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஜின் மாற்றுவாங்க, இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவாங்க, பிரேக் ஆயில் செக் பண்ணுவாங்க, கூலண்ட் ஆயில் செக் பண்ணுவாங்க, லெவல் இதெல்லாமே லெவல் செக் பண்ணிவிட்டு ஏசி ஃபில்டரும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் ஃபில்டர் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து திரும்ப வாஷ் பண்ணி வண்டி கொடுத்துருவாங்க உங்கள் கையில். செகண்ட் சர்வீஸ் சேம் இதாக ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து செகண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் செக் பண்ணுவாங்க, சஸ்பென்ஷன் செக் பண்ணுவாங்க, ரேம்பில் வச்சு செக் பண்ணுவாங்க, ரோட் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரேம்பில் செக் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, பிரேக் ஆயிலும் கூலண்ட் ஆயிலும் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே வந்து ஃபோர்த் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் 6 மந்த்ஸ் வரும். தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 கிலோமீட்டர் வரும், 1 இயர் வரும். ஸோ ஃபோர்த் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 20,000 கிலோமீட்டர் ஆர் செகண்ட் இயர் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே பீரியடிக் மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக் ஷூ வந்து உங்களுக்கு வந்து மாற்ற மாட்டாங்க, எப்போ அது போதும் அப்போ தான் மாற்றுவாங்க. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் ஆயில் கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் சர்வீஸில் சேம் நான் என்ன ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொன்னோம் அதான் ரிப்பீட் ஆகும்.